மகத்தாகும் பொழுது மகத்தை யாசிப்பவன் முஸ்லிம் அல்ல, மகத்தை நேசிப்பவனே முஸ்லிம். Man who loves death. மாற்றியந்தம் மகத்தை நேசிப்பவன் தான் இஸ்லாமிய ஒழிய மகத்தை யாசிக்க கூடாது. நான் தொல்லை உயரங்களுக்கு பயந்து உன்னிடம் மகத்தை யாசிக்கவில்லை அல்ல. என்று நீ மகத்தை எனக்கு கொடுக்க நிர்மாணித்திருக்கிறாயோ அன்று நீ மகத்தை கொடு. அவ காலகட்டத்தை நிர்மாணம் செய்யக்கூடியவர் நீ. ஆனால் கொடுக்கின்ற முறையில் மட்டும் என்னுடைய சிறு கோரிக்கைகளை நீ ஏற்றுக்கொள். பல குத்துகள் பட்ட காயங்களோடு நான் மரணம் அடைகின்ற வாக்கியத்தை கொடு. நாளை கியாமத்து நாளுக்கு நான் கொண்டு வரப்போகின்ற சாட்சிகள் என் கல்லறையிலே ரத்த கரைகளும் காயங்களும் பட்ட உடலோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும். எனக்கு மரணமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. காரணம் நீதான் உன் அருள்முறையில் சொல்லி இருக்கிறாய், ஷஹீதானவர்கள் மரணிப்பதில்லை என்று. அந்த மரணமடையா தன்மை, சாவா தன்மை, இரவா தன்மை வேண்டும் என்றால் இறை மறுப்பாளன் கையால் கத்தியால் குத்துப்பட்டு சாகின்ற வரத்தை கொடு என்றுதான் கேட்டுக்கொண்டு வந்தேனே ஒழிய எனக்கு சொகத்தை கொடு சொத்தை கொடு என்று கேட்கவில்லை. 3 பேர்களுடைய துவா கபூலா